இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். நம்ம ஞானசேகரன், நம்ம திமுக அனுதாபி இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து இன்னைக்கு நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பை பற்றி பேசுறதுக்காக ஹரிஷ் அவர்களும் வழக்கறிஞர் நெல்சன் அவர்களும் நம்ம கூட நினைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா? ஜாலியாக இருக்கீங்க போல. நீங்கள் போயிட்டுருக்கு ரைட். அதை நம்ம வீடியோ பார்த்து பண்ணி கதறிட்டு இருக்காங்களே ரைட். இது ஞானசேகரன் ஃபைனலி அவருக்கு வந்து தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னன்னா, ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேசஸ். இது வரைக்கும் பெருசாக பார்க்காத ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. 30 ஆண்டுகள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வந்து கிட்டத்தட்ட 90,000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது 30 ஆண்டுகள் தண்டனை. இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன இருக்குதுன்னா, எந்த ஒரு அப்பீலும் எதுவும் போகக்கூடிய முடியாத ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க இல்லை, அந்த அளவுக்கு 30 ஆண்டுகள் இவன் அந்த தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணுங்கிற அளவுக்கு ஒரு கடுமையான தண்டனை, வரவேற்கக்கூடிய விஷயம். என்னோட கேள்வி என்னன்னா, லைக் வந்து ஒரு இது வந்து ஒரு மீடியா சீக்கிங் இருக்கிற ஒரு கேஸ். ஆமாம், இது ஒட்டுமொத்த மக்களும் பார்க்குறாங்க. அதையும் தாண்டி வந்து தொலைக்காட்சிகள், அரசியல், அதையும் தாண்டி திமுகவுக்கு அவங்களுக்கு எப்படியாவது ஒரு டிஃபைன் பண்ணணும்னு இருக்கக்கூடிய ஒரு கேஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு மீடியா வெளிச்சம் இருக்கிற ஒரு காரணத்தினால இந்த பர்டிகுலர் கேஸுக்கு மட்டும் ஒரு 30 ஆண்டுகள் தண்டனை, அதையும் தாண்டி வந்து எந்த அப்பீலும் போகக்கூடிய அளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறது நல்ல ஒரு தீர்ப்பு தான். ஆனால் இந்த திமுக சம்மந்தப்பட்ட ஒரு குற்றம்னால இந்த அளவுக்கு இவங்க கொடுக்கறது வந்து மற்ற வழக்குகள்லாம் இவங்க எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்ற விஷயம் பார்க்கணும். நிறைய கேஸ்ல என்னன்னா, இப்போ அந்த வழக்கறிஞர் வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க என்னன்னா, இந்த தீர்ப்புக்கு அடுத்ததா எங்ககிட்ட எல்லா மெட்டீரியல் எவிடன்ஸும் நாங்கள் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா எந்த ஒரு சாரும் கிடையாது, நீங்கள் அதை பற்றி பேசவும் கூடாதுங்கிறது வந்து இவங்க சொல்றாங்க. இப்போ இவங்க சொல்றதுக்கு என்ன ரைட்ஸுங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து மக்களுக்கு எதை பற்றி பேசுறதுக்கு உரிமையா இருக்கு. ஸோ அப்போ என்ன ஒரு இஷ்யூ, நான் என்னோட கேள்வி என்னன்னா, அப்போ இவங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா அதுக்கு அதை வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் அந்த சைடு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, லைக் வந்து இப்போ ஞானசேகரனுக்கு தாண்டி யார் இந்த சாருங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, வேற குற்றவாளிகள் இருக்கிறாங்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இப்போ ஏன் வந்து இவங்க இந்த அளவுக்கு சீக்கிரமா இதை வந்து இவரோட முடிச்சுக்கணும், இதை தாண்டி இது பண்ணக்கூடாதுன்னா, இவங்க டிஎம்கேவை காப்பாற்றணும், திமுகவை வந்து காப்பாற்றி இந்த அதாவது வர எலெக்ஷன் வர 2026 எலெக்ஷன் வர போகுது. ஸோ 6 மாசத்துக்குள்ள ஒரு கேஸை முடிச்சே ஆகும். ஸோ முடிச்சு அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, 5 மாதங்கள்ல நாங்கள் இந்த வழக்கை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற, அதை தாண்டி பெரிய ஒரு இதை கொடுத்துட்டோம், அது பேர் என்ன, இன்னைக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதையும் சாதனை மாதிரி சொல்றாங்க. அதே சாதனையை தான் அவங்க என்ன சொல்றாங்கல்ல, லைக் வந்து கோர்ட் அவமதிப்பு வந்துடும், நீங்க யார் இந்த சாருங்கிறது கேட்கக்கூடாது, மக்கள் நீங்க எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது இந்த கேஸை பற்றி அப்படின்னு அந்த ஒரு அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லும்போது, இப்போ இத்தனை வழக்குகளில் எஃப்ஐஆர் டைரக்ஷனே கோர்ட்டு கொடுத்ததுக்கு அப்புறமாவும் சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணாத பல வழக்குகள், பல பெண்கள் வந்து பாதிக்கப்பட்ட இடங்கள்ல லைக் என்ன ஆகும்னா, எஃப்ஐஆர் போட்டுருவாங்க, பட் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி மாட்டாங்க. இந்த வழக்கில் மட்டும் அனானிசிட்டியில கேஸில் மட்டும் கிட்டத்தட்ட 100 பக்கத்துக்கு வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இவங்களை காப்பாத்துறதுக்காக இந்த வழக்கை மட்டும் நீங்க ப்ரியாரிட்டைஸ் பண்றது, மற்ற வழக்குகள் எல்லாம் லைக் வந்து ஏதோ ரோட்ல போறவங்க பாமர மக்கள் தானே, யார் கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க விடுறதுங்கிறது வந்து ஒரு ஈக்குவல் ஜஸ்டிஸா நான் பார்க்கல. அதனால வந்து இது ஒருதலை பட்சமான ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன் தவிர, என்னோட பார்வையில் அப்பாற்பட்ட விஷயத்த மக்கள் தான் முடிவு பண்ணணும். 2026 இந்த திமுகவை காப்பாத்துறதுக்காக இவங்க கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட், அதே தாண்டி இப்போ மேலே பிஜேபி இல்லை ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்பில் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அது பெறப்பட்ட ஜட்மெண்ட், வாங்கப்பட்ட ஜட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்காக கொடுத்த ஒரு ஜட்மெண்ட், இவங்களுக்கு கொடுத்த ஞானசேகரன் குற்றவாளி தான், தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனால் மற்ற வழக்குகளில் இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதை வந்து தொடர் குற்றத்தில் ஈடுபட்ட நபர், முக்கியமாகவும் இந்த ரேப் கேஸில் ஒரு அட்டம்ப்ட்ல ஈடுபட்ட நபர், இதோட இருக்கும்போது 30 ஆண்டுகள் கடுமையான தண்டனைங்கிறது வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஆனால் மற்ற வழக்குகளில் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன், மக்களும் அதான் விரும்புகிறாங்க. ரைட். இப்போ பிரதர் சொன்னதில் ஒரு 2 விஷயம் நம்ம நோட் பண்ணணும். ஒன்று வந்து இந்த தரப்பு அதுவும் இந்த வழக்கு வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் வந்து கவனிச்சுட்டே இருந்தாங்க, ஒரு ஊடக வெளிச்சம் இருந்துகிட்டே இருந்தது, அதனால் சீக்கிரமாக முடிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் பதிவு பண்ணாது. 2வது, மற்ற வழக்குகளில் இதே மாதிரியான தீவிரம் அப்படின்ற விஷயம் வந்து இருந்துதான்ற ஒரு கேள்வி, 2 கேள்வி இருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அரக்கோணம் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பெண் வந்து பாதிக்கப்படுறாங்க, அங்கேயும் திமுக நிர்வாகி ஞானசேகரனா திமுக அனுதாபி, அங்கே திமுகவினுடைய நிர்வாகி தெய்வ செயல், அந்த பையன் சம்மந்தப்பட்ட வழக்கில் இன்னொரு சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த 2 விஷயத்தையும்? தெய்வ செயல் மேட்டரில் அவருடைய ஏபி ஜட்மெண்ட் காப்பி நம்ம குரூப்லேயே போட்டிருந்தாங்க. ஸோ அதுலேயே வந்து ரொம்ப தெளிவாக வந்து கவர்மெண்ட் எதுவுமே பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கல அவருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஊடக வெளிச்சம் அப்படிங்கிறது மீடியா இன்வெஸ்டிகேஷன் இருக்க தான் செய்யும். அதில் வந்து மாற்றுறதே கிடையாது. கொடநாடு கேஸ்லேயும் இருக்குது. கொடநாடு கேஸை வந்து உங்களுக்கு அரசியலுக்காக ட்ராக் பண்ணிட்டே போகிறீங்க. 4 வருஷம் ஆச்சு, இன்னொரு 4 வருஷத்துக்கு இழுத்து கூட போவீங்க. ஏன்னா அதில் ஒன்றுமே கிடையாது. இருந்த கேஸ் மொத்தமாக உடச்சு விட்டாரு ஸ்டாலின். சிபிசிஐடி விசாரணைன்னு சொல்லி இது வரைக்கும் நடந்த விசாரணையில் இருக்கிற 1-2 ஓட்டைகளை அடைக்க சொன்னால் மொத்தமாக எல்லாத்தையும் ஓட்டையாக்கி விட்டார். ஸோ அதனால் அந்த கேஸ் ஒன்றுலாம் போயிடுச்சு. இந்த கேஸில் உங்களுக்கு திமுகவை சேர்ந்த குற்றவாளியை காப்பாற்றணும். அதுவும் இல்லாமல் இருக்காரு சைதாப்பேட்டை அந்த சாரை காப்பாற்றியே ஆகணும். அதுக்காக அப்பாவுடைய அரசு மற்ற எல்லா அப்பாக்களோடும் சேர்ந்து இந்த சாரை காப்பாற்றுறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். மற்ற அப்பாக்கள்னா அப்பாவும் போன்ற பல அப்பாக்கள் இருக்காங்க, அவங்கள சொல்கிறேன் நான். இப்போ என்ன கேள்வினா, யார் அந்த சார் அப்படின்ற கேள்வியை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு வக்கீல் வந்து சொல்கிறாங்க. இல்லை அது யாருங்க, அவங்க சொல்கிறது யாரு? இல்லை நீதிமன்றம் சொல்லலைங்க. நீதிமன்றம் வந்து ரொம்ப தெளிவாக அவங்களுடைய இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்த தகவல் என்னன்னா, நீதிமன்றத்தில் அந்த சாருங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே இல்லைங்கிற மாதிரி தான் ஜட்மெண்ட்டில் கொடுத்துருக்கா நியூஸில் வந்துட்டு இருக்கு. ஆதாரபூர்வமாக அப்படி சாருன்னு யாருமே கிடையாது அப்படின்னு அரசு தரப்பு நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அரசு வழக்கறிஞர் இன்னொன்று சொல்கிறாங்க, அந்த நபர் வந்து ஞானசேகரன் ஃபோனில் பேசும்போது ரிங்டோனே வராது. சைலண்டில் போட்டால் கூட ரிங்டோன் வராதுங்க. மொபைல் சைலண்டில் வச்சுருந்தா கூட ரிங்டோன் வராது. நீங்கள் கால் வந்துச்சா வரலையாங்கிறது ட்ராய் மூலமாக நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வாங்குங்க. வாங்கி பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணீங்க எது பண்ணீங்கன்னு ஒன்றுமே இது வரைக்கும் டீட்டெயில்ஸ் எதுவுமே வெளியில் வரல. இந்த மாதிரியான வழக்குகளில் ஜட்மெண்ட் காப்பி வெளியில் வராது மேக்ஸிமம். ஸோ அதனால் வந்து என்ன நடந்ததுங்கிறது யாருக்குமே வெளியில் தெரிய போகிறது கிடையாது. அரசு வழக்கறிஞர் வந்து இஷ்டத்துக்கு யார் அந்த சார்னு அது சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? கொடநாடு கேஸில் எதுவுமே பேசக்கூடாது, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறமும் பிரச்சாரத்துக்கு உதவி இந்த ஸ்டாலின் போய் பேசலையா? அப்போ அது மட்டும் நீதிமன்ற அவமதிப்பு கீழே வராதா? 100 கோடி ரூபா ஃபைன் கேட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா அவமதிப்பு வழக்கு தொடங்குங்க. ஓகே, யாருமே பேசக்கூடாதுன்னு ஒரு ஸ்டே வாங்குங்க. அதை விட்டுட்டு யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்கிறது அது வந்து அரசு வழக்கினுடைய வேலையே கிடையாது. உங்களுடைய வேலை வந்து இந்த வழக்கை எப்படியாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறத அந்த இதோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை. வழக்கு எப்படி போகுது, அந்த வழக்கில் என்ன மாதிரி ஜட்மெண்ட் வந்திருக்குங்கிறத வேணால் நீங்கள் வந்து மீடியா முன்னாடி சொல்லலாம். ஊடகங்கள் வந்து இதை பற்றி பேசவே கூடாது. ஊடகங்கள் பேசக்கூடாது. நீதிமன்றம் ஒன்றும் சட்டமாக இது ஆர்டர் ஒன்று போடலையே, நீங்கள் சொல்லக்கூடாதுங்க அதை. ரைட். இப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்களே, அவங்க தரப்பு வக்கீல் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த பொண்ணை மிரட்டினாங்க, காவல்துறை தரப்பில் வந்து மிரட்டினாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. பிரதர், நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த ஈசிஆர் மேட்டரில். ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, அந்த மிரட்டல் அப்படின்ற விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஆரம்பத்தில் எஃப்ஐஆர் லீக்ங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதுவே என்னன்னா, இப்போது வெளில சொல்லிட்டேன், ஸோ உன்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இது மூலமாக வெளில வந்துருச்சு. அதுவே என்னன்னா முதல் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஒரு மிரட்டலாக நான் பார்க்குறேன். அதாவது இந்த ஈஸியர் இஷ்யூ நீங்கள் கேட்டதுபடி என்னன்னா, லைக் வந்து வெளில சொன்னாங்க 3 நாள் என்கிட்ட, 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வெள்ளிக்கிழமை என்கிட்ட சொல்கிறாங்க, சாட்டர்டே சண்டே மண்டே திங்கக்கிழமை ஈவினிங் ஒரு 8 மணிக்கு கன்னடை நான் லைக் வெளில ரிலீஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அவங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்கப்புறமா நான் அர்ச்சீவ் பண்ணிட்டேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ அதுக்கப்புறமா திருப்பி வந்து லைக் பாலிமர், புதிய தலைமுறை, அண்ணாமலை, எடப்பாடி அவர்கள் எல்லாருமே எடுத்து பேசிட்டாங்க. அதுலேருந்து 2 நாளுக்கு அப்புறமா பேசினதுக்கப்புறமா சரி எதுக்கு நம்ம வந்து எல்லாருமே பேசிட்டாங்க, நான் அன்அர்ச்சீவ் பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்ததாக இந்த அளவு டீட்டெயில்ஸ் எப்படி வெளில போச்சு, இந்த அளவுக்கு இந்த குற்றம் சம்மந்தப்பட்ட, அதாவது அவங்க வந்து அவங்களோட குற்றத்தை ஏற்றுக்கல, எப்படி இது வெளில போச்சு. அதாவது திமுக கொடி வச்ச ஒரு வண்டி வந்து போனதுக்கு அப்புறமா இவங்களெல்லாம் விரட்டுறாங்க. இந்த அளவு ஒரு வெட்ட வழியா ஒரு பொது இடங்கள்ல ஒரு ஒரு பொண்ணால போகக்கூடிய முடியாத ஒரு சுச்சுவேஷன் இவங்க ஏற்படுத்துற ஒரு விஷயம், இவங்க வந்து அந்த குற்றத்தை ஏத்துக்கல. லைக் எப்படியாவது மூடி மறைக்கணுங்கிறதுக்காக இது எப்படி இவங்க போச்சு, இது எப்படி இவங்க பேசலாம், அதை எப்படி பேசலாம்ங்கிறத வந்து இன்டைரக்டா அவங்கள வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது வந்து நான் அதில் ஃபீல் பண்ணேன். அந்த இதே இடத்துல வச்சுதான் இன்டர்வியூ கொடுத்த டைம்ல என்ன பண்ணாங்க, நைட்டு 1 மணி வரைக்கும் ஒரு 1-1:30 மணி வரை இருக்கும். லைக் அந்த வீடியோ ரிமூவ் பண்ண சொல்றது சரி, அந்த ப்ரெஷர் கொடுத்தாரு சரி. அது வந்து நார்மலாக இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூங்கிறது வந்து அவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ ஆச்சு. காரணம் என்னன்னா, அந்த பொண்ணு டேரெக்டாக பாதிக்கப்பட்டாங்க. இது வந்து லைக் காரை சேஸ் பண்ணாங்க. லைக் வந்து அதுக்கு முன்னாடி இவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. லைக் அப்பார்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க, உறவினர்கள் வந்து அவங்கள சேவ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால
ஒரு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நின்றுச்சு. ம். பட் வந்து பர்சனலாக நானே ஃபீல் பண்ணது என்னன்னா, அவங்க கொடுக்குற ப்ரெஷர் வந்து லைக் தூங்க விட மாட்டாங்க, அந்த அளவுக்கு இது பண்ணுவாங்க. அதனால வந்து ஒரு அட்வொகேட்டா உங்களுக்கே இந்த பிரச்சனைனா சாமானிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தமாக இருக்கும். பேசின எனக்கு லைக் அதை அந்த இஷ்யூ எடுத்து மக்கள் கிட்ட கொண்டு போன எனக்கு இந்த அளவு ப்ரெஷர் இருக்கும்போது பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவில் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டாங்க. எஃப்ஐஆர் லீக் ஆன டைம்ல எந்த அளவுக்கு இருந்திருக்கும், பொண்ணு யாருங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்க்ளோஸ் பண்ணது ரொம்ப தவறான விஷயம். அதே மிகப்பெரிய ப்ரெஷர். அதை தாண்டி வந்து அவங்கள வந்து மிரட்டுறது இதெல்லாமே ஒரு அவங்க தரப்பு வழக்கறிஞர் இந்த அளவுக்கு சொல்றாருன்னா அப்போ எந்த அளவுக்கு பாதிப்பு உள்ளாடி. கண்டிப்பா. ஸோ இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக இவங்க வந்து ஜட்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னு நான் பார்க்கல. லைக் எப்படின்னா, அவங்க கட்சி மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் வந்துடக்கூடாது. எலெக்ஷன் டைம்ல கேம்பெயின் பண்ணும்போது நீங்க பாத்தீங்களா, நாங்க 5 மாதத்துல வாங்கி கொடுத்துட்டோம், தீர்ப்பை வாங்கி கொடுத்துட்டோம். சரி, அப்போ எத்தனை கேஸ்ல நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க? சரி, அப்போ அந்த ஒரு உங்க கட்சிக்காரர் தான் ஒருத்தர் ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஊரா எல்லா சேனல்ல போய் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. உங்க வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு இப்படி ஒரு பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஸ்டாஃப் மாட்டு எல்லா சேனல்ல போய் இன்டர்வியூ கொடுத்தா நீங்க அலோ பண்ணுவீங்களா? எனக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடாதான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சேனல்ல போய் ஒரு பொண்ணு போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கு. ஏன்னா இப்படி பண்ணிட்டான், ஒரு சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் பண்ணல, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலன்றத வந்து எல்லா இடத்துல போய் வீதியா கொடுத்துட்டு இருக்கு. பல சேனல்ஸ் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஒருத்தவங்க ஒரு சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அந்த அளவு ரீச் ஆகல, சரி ஏதோ பேசிட்டு போகுதுமா அப்படிங்கிறதுனால இவங்க கண்டுக்காம விட்டுட்டு இருக்காங்க. சரி, திமுககாரன் ஒருத்தன் வந்து எல்லா அமைச்சரோட பிஏக்கும் இந்த மாதிரி உணவாக ட்ரை பண்றான், இந்த மாதிரி இவ்வளவு விஷயத்த சரி யாரும் பேசல, மக்கள் பெருசா எடுத்துக்கலன்றதுக்காக விட்டுட்டு இருக்காங்க. அதனால வந்து அது ரொம்ப ப்ரெஷரைஸ்டான ஒரு விஷயம். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க வெளில சொல்ற ஒரு விஷயம். இவங்க பண்ற இந்த மிரட்டல்னால பல பேர் எதுக்கு சொல்லிட்டுங்கிற ஒரு இதுக்கே வந்துருவாங்க. திமுக அனுதாபிகள், ஆதரவாளர்கள் இவங்க எல்லாருமே இப்போ என்ன ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பார்த்தீங்களா இவர் பிரதர் சொன்ன மாதிரி தான், நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து நாங்கள் இந்த கேஸை முடிச்சு கொடுத்துட்டோம். அப்போது இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. குறிப்பாக ஸ்டாலினுடைய கட்டுப்பாடில் இருக்கக்கூடிய காவல்துறை வந்து சிறப்பாக இயங்கியிருக்காங்க, சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? தூங்கிட்டு இருந்த காவல்துறையை யாரோ தட்டி எடுக்கணும்னு நினைக்கிறேன் நான். அந்த அளவுக்கு காவல்துறை ரொம்ப மோசமாக தூங்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, ஞானசேகரனை பாலியல் ரீதியாக மட்டும் அவங்க கைது பண்ண வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ அந்த பொண்ணு எதுக்கு புதர்குள்ள போகுதுன்னு கேட்ட ஆளுங்க தானே திமுகவினர். கலைராஜன் ஒரு மீடியால பேசுறாரு, ஒரு மீடியாவோட டிபேட்ல பேசுறாரு, அந்த பொண்ணை தூக்குல போடணுங்கிறாரு. புதருக்குள்ள அந்த பொண்ணுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நைட் 8 மணிக்கு மேல பெண்கள் வெளியில வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்கிறாரு கலைராஜன். இந்த கலைராஜன் இன்னைக்கு வரைக்கும் திமுக தான் இருக்காரு, நடவடிக்கை கூட எடுக்கலாம். அப்போ அவ்வளோதான் நீங்கள் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்க. இல்லைங்க, அதான் சொல்கிறேன், திமுக அனுதாபிகள் அவதூறு பரப்புனாங்க, நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் காவல்துறை திமுக அனுதாபிகள் உடனே நடவடிக்கை எடுத்து எக்ஸ்எம்எல்ஏ அவர் கலைராஜன் எக்ஸ்எம்எல்ஏ டிஎம்கேல முக்கிய பொறுப்பில் இருக்காரு. அவரை இன்னும் கூட நீங்கள் அதே பொறுப்பில் தான் வச்சுட்டு இருக்கீங்க. இன்னும் நீக்கம் கூட பண்ணல. ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு, நீக்கம் கூட பண்ணல. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து பெண்களுக்கு நாங்கள் வந்து எல்லா விதமான உதவிகளையும் செய்கிறோம், எல்லா விதமான சட்ட உதவிகளும் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம், நீ தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். தண்டனை வாங்கி கொடுத்தது சரி, அந்த யார் அந்த சாருங்கிற கேள்வி இன்னும் அப்படித்தான் இருக்கு. இன்னும் காவல்துறை துரிதமா செயல்பட்டு இருக்காங்கல்ல. ஞானசேகரன் காவல்துறை உங்களுக்கு எஃப்ஐஆர் வழக்கம் எடுத்திருக்காங்கல்ல. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதே வந்து காவல்துறை எப்படி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்னு தெரியாம தான் பண்ணிருக்காங்கிறது தான் ஹைகோர்ட்டோட என்னங்க சென்னை கமிஷனர் அருண் வந்து நேரடியா பிரஸ் சந்திக்கிறாரு. அவர் தாங்க முக்கியமான பிரச்சனையே. இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து மொத்தமான பிரச்சனையே அவர் தான். அவர் எப்போ இந்த போஸ்டிங் விட்டு விளக்கப்படுறவரோ அப்போதான் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு விடிவு காலம் ஏற்படும். அது வரைக்கும் ஸ்டாலினால தூங்கவே முடியாது. தூக்கம் இல்லை அவர் குழம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது ஒவ்வொரு மேடையிலையும். அவர் தூங்க முடியாது. இப்படி ஒரு கமிஷனை வச்சுட்டு இருந்தாலும் தூங்க மாட்டாரு. இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், ஞானசேகரன் பண்ண தப்புக்கும் திமுக இதுல மறைமுகமா இன்வால்வ் ஆயிருக்கு. அது நமக்கு அப்புறமா தெரியுது. மறைமுகமா இல்ல, கமிஷனர் என்ன பொறுப்பு, நேரடியாவே இன்வால்வ் ஆயிருக்கு. திமுகவை சேர்ந்த இதுல தொடர்பு இருக்கு. ஒவ்வொரு அமைச்சருக்கும் நீங்க வந்து அவருடைய அந்த ஞானசேகரனுடைய படுக்கை வரைக்கும் கூட்டிட்டு போய் நீங்க வந்து விருந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான போட்டோ ப்ரூஃப்ஸ் எல்லா போட்டோஸும் வெளியில வந்துச்சு இல்ல. எங்கெங்க வெளில வந்திருக்கு? ஞானசேகரன் வீட்டுல ஒரு அமைச்சர் போனாரு, படுக்கை வரைக்கும் போயிருக்காரு அந்த அமைச்சர். திமுக அனுதாபியோடைய வீட்டுல எந்த அமைச்சராவது படுக்கை வரைக்கும் போக முடியுமா? இல்ல எந்த அமைச்சராவது போவாங்களா? இது வரைக்கும் கருணாநிதி அவர்களுடைய காலத்தில் எந்த அமைச்சராவது திமுக அனுதாபி இவர் அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் படுக்கை வரைக்கும் போயிருக்காங்களா? யாருமே போனது கிடையாது. கருணாநிதி வீட்டு வாசலை கூட, வீட்டு ஹாலை கூட தாண்டி இருக்க மாட்டாங்க இந்த அமைச்சர்கள் எல்லாம். இவங்க வந்து ஞானசேகரன் வீட்டு படுக்கை வரைக்கும் போய் அங்கே போய் சாப்பிடுவாங்க, நல்லா வந்து ஜாலியாக இருப்பாங்க. கேட்டால் நாங்கள் வந்து திமுக அனுதாபிங்கிறதுனால நாங்கள் பண்ணுறோம் அப்படின்வாங்க. திமுக அனுதாபின்னா உங்களுக்கு அனுதாபியாக வச்சுக்கோங்க.
உங்களுக்கு வந்து இது பண்ணுறாரு, எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாருன்னா அப்படியே வச்சுக்கோங்க. பாதிக்கப்படுற பெண்ணுக்கு நீதி வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் அந்த பெண் ஏன் இப்போ 8 மணிக்கு மேலே வெளியில் வராங்க, அந்த பெண் ஏன் புதருக்குள்ளே போகிறாங்க, அது அந்த பெண்ணோட சுதந்திரம். இந்த நாட்டில் வந்து நைட்டு 12 மணி ஆனால் கூட சுதந்திரமாக பெண்கள் நடமாடினா மட்டும்தான் அந்த சுதந்திரத்துக்கு மரியாதையே உண்டு. நீங்கள் அப்படி இல்லாமல் 8 மணிக்கு ஏன் பெண்கள் வெளியில் வராங்க, 8 மணிக்கு வெளியில் வரக்கூட அந்த சட்டம் இருக்கா? கிடையாது. அப்புறம் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து அந்த பெண் மேலே குற்றம் சாட்டுவீங்க, அந்த பெண் தான் தவறு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவீங்க. அப்புறம் தண்டனை வந்ததுக்கப்புறம் நாங்கள் தான் இதுக்கு காரணம், 5 மாதத்துல இந்த வழக்கை விரைந்து முடிச்சு. ஏன் விரைந்து முடிச்சிங்க? உங்கள் ஆளுங்க யாரும் மாட்டிக்கக்கூடாதுன்னு நீங்கள் விரைந்து முடிச்சிருக்கீங்க. இதே ஆர்வத்தை கொடநாடு கேஸில் காட்டலாமே. வாய்தா வாங்கிட்டு இருக்கீங்க. நான் 12 சிட்டிங் உட்காந்து போயிருந்தேன் நான் கேஸ் ஹியரிங்க்கு, நீலகிரி கோர்ட்டுக்கு. 12 சிட்டிங்லையும் வாய்தா தான் வாங்கினாங்க. கவர்மெண்ட் லீடர்கிட்ட போய் கேட்டால் இதுதான் எங்களுக்கு பண்ண சொல்கிறாங்கங்கிறார் அவர். ஷாஜஹான் கவர்மெண்ட் லீடர். அவரை நேரடியாகவே நான் கேட்டேன், நான் இதுதான் எங்களுக்கு பண்ண சொல்கிறாங்க, வேறு எதுவும் பண்ண சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு அவரே ஓப்பனாக சொல்கிறாருங்கிட்ட. அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எந்த கேஸை முடிக்கணுமோ அந்த கேஸை நீங்கள் விரைவாக முடிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த கேஸை உடனே விரைவாக முடிச்சிடணும். எப்படி அமைச்சருக்கு மேலே சொத்து குவிப்பு வழக்கு வருது, அந்த சொத்து குவிப்பு வழக்கு 6 மாதத்தில் முடிச்சிங்க. நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் நீ காரி துப்பலையா? 6 மாதத்தில் முடிக்க வேண்டிய கேஸ் ஆகுது. பிரைமரி ஃபேசி எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. எப்படி நீங்கள் 6 மாதத்தில் இந்த வழக்கை வந்து முடிச்சு அவங்களை விடுவிக்கலான்னு கேட்கலையா? அது மாதிரி இது உயர்நீதிமன்றம் எடுத்து விசாரித்தா எனக்கு தெரிஞ்சு சார் உட்பட இன்றைக்கி வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்க தலைமை சார் உட்பட பல பேர் மாட்டுவாங்க. ரைட். அடுத்து ரோட் ஷோ அங்கே வருவோம். ஸ்டாலின் அவர்கள் நம்ம அதை பற்றி ஆல்ரெடி பேசிட்டோம். பட் பிரதர் இருக்கிறதுனால அவர்கிட்ட சில கேள்விகள். ரோட் ஷோ வந்து நம்ம ஸ்டாலின் வந்து போயிருந்தார், அவருடைய கட்சி பொதுக்குழு சம்மந்தப்பட்ட ஒரு மீட்டிங், அதுக்காக போகிறாரு. இப்போ என்னென்னா ரோடு முழுவதும் என்ன பண்ணுறாங்க, சேலையை வச்சு மறைக்கிறாங்க. ஸோ உடனே அதிமுக சம்மந்தப்பட்ட நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்கள் இது மாதிரியான மக்கள் பிரச்சனைலாம் இருக்குது, ஆறு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, குளம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஏரி பாதிக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் மறைக்கிறதுக்காக ஸ்டாலின் வந்து ஒரு பொம்மையாக செயல்பட்டு இருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர் அப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அது என்னன்னா, எவ்வளோதான் செலவாயிரப்போம். அதாவது ஒரு ஏரி தூர் வர்றதுக்கு, அதாவது என்னன்னா அது எதுக்காக ஒரு நீர் பாய்ச்சலுக்கும் ஒரு காலத்தில் வந்து சின்ன சின்ன கப்பல் போக்குவரத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை நீர்வழி தான் இது எல்லாமே. இதை வந்து தூர் வர்றதுக்கு எவ்வளோதான் செலவாயிரப்போகுது. அதாவது என்னன்னா, இப்போ இவங்க வர்றாங்க, இந்த ரோட் ஷோ நடத்துறாங்க, ஆளே வராத ஒரு ரோட் ஷோவுக்கு இவங்க ஒரு செட்டிங்கை போட்டு சுற்றி வந்து துணியை கட்டி, அதாவது என்னன்னா ரோட் ஷோ இதுக்கு முன்னாடி வரப்போறாருன்னு சொல்லிட்டு அட்வான்ஸாக இவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறமா இவர் ஒரு ட்ராமா போட்டது மாதிரி, லைக் என்னன்னா இந்த இது துணி எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் தூர்வாரதுக்கான முயற்சிகளை முதல்வர் எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அந்த நியூஸை ப்ரொமோட் பண்ண பார்க்குறாங்க. அதாவது என்னன்னா, அவங்க மேல உள்ள குற்றத்தை அப்போ கூட அவங்க ஒப்புக்கொள்ளலை. அதாவது இத்தனை வருஷமா அப்படியே தான் இருக்கு, அந்த நீர்வழியும் சரி எப்படி மாஸ் போட்டுட்டு இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து லைக் ஒரு ட்ராமா பண்றது வந்து, அதை எக்ஸாம்பிள் நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த விஜய் கட்சியிலேருந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து அவங்க கொண்டாடப்படக்கூடிய நபர் வந்து என்ன பண்ணியிருந்தாரு, ரோட் ஷோ போயிருந்தாரு. அதை வந்து எப்படியாவது அந்த ஒரு சின்ன பிள்ளை நம்ம வயசாக ஒரு ஒரு சின்ன குழந்தைக்கான ஒரு மைண்ட் செட் வரும்னு சொல்லுவாங்க. லைக் அதை நம்ம முதல்வருக்கு வந்துருச்சான்னு என்னன்னு தெரியல. லைக் வந்து அவர் போயிட்டாரு, நம்மளும் அப்படி போகணும், ரோட் ஷோ போகணும். ஃபெயிலியர் மாடல் தானே. போறாரு, எல்லாத்தையும் செட்டிங் பண்றாங்க, எல்லாரையும் வர வைக்கிறாங்க, சுத்தி துணி வச்சு மறைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது லைக் நார்த்ல நினைக்கிறேன், ட்ரம்பா யாரோ அப்ப இவங்களுக்கும் அப்ப அவங்களை குறை சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க என்ன பண்ணீங்க? எக்ஸாக்ட்டா பாஜக பண்ற அரசியல திமுக இங்க பண்றாங்க. அப்போ உங்களுக்கு இப்போ அவங்க வேணான்னு இவங்களை சூஸ் பண்றாங்க, இவங்க வேணா அவங்களை சூஸ் பண்றாங்க. அப்ப நீங்க என்ன டிஃபரன்ஸ் அவங்க கிட்டே இருந்து கொண்டு வந்தீங்க? அதே தானே இவங்களை நீங்களும் பண்றீங்க. பச்சையா மாட்டிட்டீங்கல்ல. லைக் அது சரி, முதல்வர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதை வந்து தூர் வர்றதுக்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சரி, அது ஒரு பக்கம். இதே நதி ஒரு நீர் பிரச்சனை தான். என்னன்னா, அடையாறுல வந்து அந்த நீர்நிலை பக்கத்துல அனகாபத்தூர்ல நீர்நிலை பக்கத்துல வந்து வசிச்சு வந்த மக்களோட வீடுகள் எல்லாம் என்ன பண்றாங்க, அகற்றாங்க. கோர்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பக்கத்துல வந்து மாதா இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருக்கு. லாஸ்ட் போன இந்த இது மழை பெஞ்ச டைம்ல ஃபுல்லுமே காலேஜ் மொத்தமாவே இயங்க முடியாத அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. என்ன பண்ணிட்டாங்க, நியூஸ்ல என்னன்னா ஸ்டடி ஹவர்ஸ் குறைஞ்சிருச்சு, ஸ்டூடெண்ட்ஸால படிக்க முடியாது. நீங்க ஏரியில போய் வீடு காலேஜ் கட்டினீங்கன்னா அப்படிதான் அவங்க கேச கரண்ட் அங்கே தானே இருக்கு. ஸோ அது எல்லாமே இவர் சிபிஎம்லோட மாநில பொதுச் செயலாளர் அறிக்கை கொடுத்திருந்தாரு. என்னன்னா சண்முகம் என்னன்னா திமுகல இருந்து அவருக்கு பெட்டி வந்தா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதனால பேசினாரான்னு தெரியல. திமுகல வந்து இந்த மாதிரி புல்டோசரை வச்சு மக்களோட வீடுகள் எல்லாம் அகற்ற ஒரு வேலையை நிப்பாட்டணும். அப்போ கேஷா கிராண்டும் முதலாளிகளுக்கு ஒரு அரசியல்,
சாதாரண பாமர மக்களுக்கு நீங்க காட்டுற ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவங்க வந்து ஒரு பொம்மை ஆட்சியா தான் நான் பாக்குறேன். இப்போ எனக்கு வந்து ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸா நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. இவங்க நல்லது பண்ணா நம்ம ஏன் வந்து குறை சொல்ல போறோம்? கண்டிப்பா. அதனால வந்து இப்ப நீங்க அதுக்கு முன்னாடி கூட சொன்னீங்க, நீங்க என்ன ஆதாரம் இருக்கு அண்ணா நினைச்சிட்டு நீங்க வந்து லைக் நீங்க சொம்படிக்கிறீங்களா எனக்கு தெரியல. லைக் என்னன்னா இல்ல, ஏன்னா வந்து போட்டோ பச்சையா இருக்கு. உதயநிதி கூட இப்போ உதவி கூட ஒருத்தவங்க பக்கத்தில் நெருங்க முடியுமா? அதை தாண்டி வந்து மாசு இருக்காரு, ஒரு ஒரு ரெப்யூட்டடான ஒரு மினிஸ்டர், அவர் கூட ஒருத்தர் நெருங்க முடியுமா? வீட்டுக்குள்ள வர முடியுமா? உள்ள அலோவ் பண்ணுவாங்களா? ஸோ இந்த அளவு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். அதை தாண்டி அதுக்கு முன்னாடி அவ்வளவு வழக்குகள் இருக்கு. தமிழ்நாடு காவல்துறை நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு நீங்க மென்ஷன் பண்ணீங்க. இப்போ அவ்வளவு வழக்குகள் அவங்க இருந்து லைக் ஒழுங்கா விசாரிச்சு பண்ணியிருந்தாங்களே, அது போய் சார்ஜ் ஷீட் போட்டு உள்ள தள்ளியிருப்பாங்களே. ஸோ அதுவே அவ்வளவு பெண்டிங்ல இருக்கும். இந்த ஒரு வழக்கு ப்ரியாரிட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் 11 வழக்கு குற்றச்சாட்டுகளை போட்டு நாங்க 30 வருஷம் கொடுத்துருக்கோம். அதனால வந்து நீங்க வந்து லைக் என்னதான் சொம்பு தூக்குனாலும் சரி, அந்த வேர்டை மென்ஷன் பண்றேன், தூக்குனாலும் அவங்க சைட்ல இருக்கிற மைனஸை நீங்க மறைக்க பார்க்காதீங்க. இதுதான் விஷயம் எக்ஸாக்டா இருக்கிறது. டிஎம்கே வந்து அவங்க பண்ற குற்றத்தை ஒத்துக்கிட்டு அதை வந்து நியமத்தி பண்ணிட்டாலே ஓரளவு பிரச்சனைகள் சால்வ் ஆகுது. இவங்க பண்றது என்னன்னா அதை மறைக்கிறதுக்கு ஏதாவது மறைக்கணும், மறைக்க ட்ரை பண்ணும், மக்களை ஏமாத்தணும். லாஸ்ட் டைம்ல 1000க்கு 5000 கொடுத்து சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு சொல்யூஷன் கிடையாது. ஜெயலலிதா இருக்கும்போது இது மாதிரி ஒரு பொண்ணு மேல கை வச்சா விட்டுருவாங்களா? எவ்வளவு பெரிய ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க. இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் இருக்கு. இல்ல நமக்கு பொள்ளாச்சியில ஞாபகம் வந்துட்டு போகுமா இல்லையா? பொள்ளாச்சி கேஸ்ல ஒரு வருஷத்துல அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் இவங்க ஆட்சி பண்ணாங்க? இவங்க அப்போ வந்ததுக்கு அப்புறமா இதே மாதிரி 5 மாதத்துல அவங்க தீர்ப்பு கொண்டு வந்திருக்க வேண்டியது. அதிமுகவும் ஒத்துக்கிட்டாங்க, திமுகவும். அதுக்கப்புறமா நாங்க அவங்க அதிமுக காலகட்டத்துல குற்றம் நடந்திருக்கு, நாங்க வந்த உடனே அவங்களுக்கு தீர்வு கொண்டு வரோம். எத்தனை வருஷம்? 4 வருஷம். இப்பதானே உங்களுக்கு தீர்ப்பே கொடுத்துருக்காங்க. அப்போவே சிபிஐ விசாரணைக்கு ஒரு பொண்ணுங்க, அங்க 100க்கும் மேற்பட்ட பொண்ணுங்க, 100க்கு மேற்பட்ட பொண்ணா இருந்தாலும் காவல்துறை அங்க என்ன மேன் பவர் கிடையாது அவங்களுக்கு விசாரணைக்கு. எல்லாம் எவிடன்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு ஆடியோ எல்லாமே இருக்குல்ல. சோ ஆடியோ இருக்கு, எல்லாமே இருக்கும்போது நீங்க விசாரணை பண்ணி நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியதுதானே. சிபிஐ விசாரணை போட்டாங்கல்ல, விசாரணை பண்ணதுனாலதான் 4 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா அங்க 100க்கும் மேற்பட்ட பெண்கள் யார் யாருக்கு சப்ளை பண்ணாங்க, எந்த மாதிரியான நடவடிக்கை இது நடந்துட்டு நமக்கு தெரியாது. அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அவங்க போறாங்க. நீங்க ஒரு பொண்ணு அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு, சொல்றீங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள நீங்க போங்க, ஒவ்வொரு காலேஜுக்குள்ள போங்க, இந்த மாதிரி எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்குன்னு கேளுங்க, எத்தனை சம்பவங்கள் அவங்களே மூடி மறைச்சிருக்கான்னு கேளுங்க. உள்ள நடக்கிற பாலிடிக்ஸ் நீங்க பாருங்க, சிசிடிவி கேமரா பாதி ஏங்கல. இந்த அளவுக்கு இஷ்யூ இருக்கிற, அதாவது நான் வந்து பொள்ளாச்சி கேஸ் இது எல்லாமே திமுக பீரியட்ல மட்டும் தான் நடக்குது நம்ம சொல்றோம்ல. நான் லைக் வந்து அதிமுக பீரியட்ல வந்து அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, சரி குற்றம் நடந்தது, நாங்களே சிபிஐ விசாரணை போட்டோம்னு சொல்லிட்டு. அதனால வந்து நீங்க வந்து இப்போ திமுகவுக்கு அதிமுகவுக்கு திமுக சொம்படிக்கிறதெல்லாம் நீங்க நான் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே ரைட்டு, பொறுத்தும் பார்ப்போம் பிரதர். எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஞானசேகரன் விஷயத்தில் நடக்குது அப்படின்னா மேல்முறையீடு போக போகிறதா சில தரப்புகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பார்ப்போம். ஏன்னா ஞானசேகரனுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா அவர் அதை மென்ஷன் பண்ணி தான் எனக்கு தீர்ப்பை கொஞ்சம் பார்த்து அப்படி பக்குவமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தண்டனையெல்லாம் கொடுக்குறப்ப தான் 8 வயசுல. ஆமாம் 8 வயசு பொண்ணுலாம் சொன்னாங்க. ரைட், பொறுத்தும் பார்ப்போம் பிரதர். ரொம்ப நன்றி பிரதர், எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி பிரதர்.